எந்திரம் எழுதும் போதே என்னன்னா, ஒரு எந்திரம் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கான ரூல்ஸே என்னன்னா, நீங்க எதற்காக எழுதுறீங்களோ அதுக்கான அந்த நம்ம எதற்காக, எந்த நோக்கத்திற்காக, எதிரிகளை சம்ஹாரம் செய்யறதுக்கு, ஸ்தம்பனம் பண்றதுக்கு, எதிரிகளை சத்ரு வசியம், சத்ரு சம்பனம், சத்ரு மாரணம், இந்த மாதிரி தொழில் தடையா இருக்கு, தொழில் விருத்தி அடைகிறதுக்கு ஒரு மகாலட்சுமி எந்திரமா இருக்கட்டும். நீங்க மகாலட்சுமி எந்திரத்தை வசியமா போடணுமா, ஆகர்ஷணமா போடணுமா, மோகனமா போடணுமான்றது ஒரு விவசாயம் செழிக்கிறதுக்காகவோ பூமி சார்ந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா காரியத்தகட்டில் தான் வரைய சொல்கிறாங்க எல்லா சித்தர்களுமே. அப்போ நீங்கள் காரியத்தகட்டில் வரையணும். காரியம் அது ஒரு காரியம் நடக்கும் நமக்கு. அந்த காரியத்தகடுனா ஈயத்தகடு, அதில் நமக்கு காரியம் விருத்தி அடையும். நீங்கள் காரியத்தகடு இல்லாமல் செம்பில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, வீடு கட்டும்போது மனைக்குன்னு சொல்லிட்டு இந்த இவங்க இருப்பாங்கல்ல, அஷ்டகர்மாக்கள் இருக்காங்க. ஏன்னா யார் அப்படின்னா இந்திரன், அக்னி, யமனு, நிருதி, வருணன், வாயு, அப்புறம் குபேரன், ஈசானியன், இவங்க இருக்காங்க இல்லைங்களா, அஷ்டதிக்கு பாலகர்கள். இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு எந்திரம் இருக்கு. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அதர்வன வேத ஆசான் ஞானகுரு சிவா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சார், இன்றைய நிகழ்ச்சியில குறிப்பா நிறைய பேர் இந்த எங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, இதுக்கு தகடு தான் குறிப்பா மந்திரிச்சு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ இந்த தகடு அப்படிங்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்களா? இது உண்மைதானா சார்? எந்திர பூஜைகள் சித்தர்கள் காலங்கள்லயே இருந்திருக்கு. ஏன்னா எந்திர பூஜைகளுடைய வழிபாடு முறைகளை திருமூலர், நம்ம திருமந்திரம் எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக திருமந்திரத்தில் எப்படி நமக்கு திருக்குறளில் நமக்கு எவ்வளோ ஞான உபதேசங்கள், ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை என்னெல்லாம் தேவை எப்படி சொல்லியிருக்காரோ, அதே மாதிரி திருமூலர் திருமந்திரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை கடந்து நம்ம இறை தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் திருமூலர் நம்ம சொல்லியிருக்காரு. திருமூலரே இந்த எந்திர பூஜைகளை வழிபடக்கூடிய முறைகளை திருமந்திரத்தில் நமக்கு கொடுத்துருக்காரு. சிதம்பர சக்கரம், அந்த மாதிரி பெரிய, அதாவது ஒரு அற்புத ஆற்றலுடைய சக்கரங்கள், அதாவது மறைபொருளாக நமக்கு வெளியவே தெரியாத நிறைய சக்கர முறைகளை திருமூலர் கொடுத்துருக்காரு. அவர் மட்டும் இல்லை, இந்த எந்திர முறைகளை எல்லா சித்தர்களுமே கொடுத்துருக்காங்க. அகஸ்தியர் கொடுத்துருக்காரு. காலாங்கியோடைய நிறைய எந்திர முறைகளை நம்மளே வெளிப்படுத்தியிருக்கோம். காலாங்கி சித்தருடைய எந்திர முறைகளை, அது மாதிரி எந்திர முறைகள் அப்பத்துலேருந்தே இருந்திருக்கு. எந்த காரியத்திற்காக நம்ம ஒரு எந்திர பூஜையோ இல்லை தகடு பூஜையோ நம்ம செய்கிறோம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செய்வனை பில்லி சூனியங்களுக்காகவோ எதுவாக இருந்தாலும் அதற்கான அந்த எந்திரத்தில் நம்ம செய்யணும். ஒரு சில பூசா விதிகள் செப்பு தகட்லேயும், ஒரு சில பூசா விதிகள் தங்கத்தகட்லேயும், ஒரு சில பூசா விதிகள் வெள்ளியிலையும், ஒரு சிலது ஈயத்திலையும், இந்த மாதிரி அவங்களே சொல்லியிருப்பாங்க சித்தர்களே. அப்போ அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அந்த பூசா விதி பிரகாரம் நம்ம எந்திரம் எழுதணும். எந்திரம் எழுதுவதற்குன்னே ஒரு பூசா விதியை சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், பெருமளவு நமக்கு ஏதாவது எந்திரம் தேவை அப்படின்னா உடனே போய்ட்டு ஒரு கருமாரியம்மன் எந்திரமா அப்படியே கடையில் விற்கிது, அதை வாங்கிட்டு நம்ம மட்டும் வச்சிடறோம். இல்லை நமக்கு எதுவோ விநாயகர் எந்திரம் கடையில் விற்கிது, நம்ம வாங்கிட்டு வச்சிடறோம். அதில் எந்த பலனுமே இருக்காது. நிறைய பேர் இந்த குபேர எந்திரமே கடைகளில் வாங்கி வைக்கிறாங்களே, அது வேலை ஒரு பலனும் இருக்காது. நீங்கள் அது வேலை செய்ய வைக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக பூஜை செய்யணும். நம்ம அந்த மாதிரி அச்சில் அந்த அச்சு முறைகளில் நம்ம செய்யக்கூடிய எந்திரங்களாக இருக்குது. இப்போ நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 மண்டலங்கள்லேருந்து 5 மண்டலங்களை பூஜை செய்யணும். அதுக்குன்னு சொல்லிட்டே தனியாக எந்திரம் எழுதும் போதே என்னென்னா, ஒரு எந்திரம் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கான ரூல்ஸே என்னென்னா, நீங்கள் எதற்காக எழுதுறீங்களோ அதுக்கான அந்த மந்திர உருவை உருஜபிச்சுட்டே எழுதணும். நம்ம ஒரு எந்திரம் வரைகிறோம், ஒரு நவகோண சக்கரம் கீறுறோம் அப்படின்னா அந்த நவகோண சக்கரத்துக்கான உரு என்ன மந்திர உருவோ அந்த மந்திர உரு போட்டுகிட்டே எழுதணும். அதை இப்போ எந்திரம் எழுதும்போது பிற வேலைகள் செய்யக்கூடாது. ஒரு கோடு கிழிச்சிட்டு நம்ம போயிட்டு வேறு ஒரு வேலையை பார்த்துட்டு திருப்பி எந்திரம் எழுதுறது, எந்திரத்தகடு கிழியக்கூடாது. நிறைய ரூல்ஸ், எந்திரம் எழுதுறதுனே ரூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த எந்திரங்கள்ல அவங்களுடைய பெயர்கள் எழுதணுமா? கண்டிப்பாக. நம்ம இப்போ ஒருத்தருக்காக ஒரு கணவன் மனைவி ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ராகு தசாபுத்தி நடக்குது. கணவன் மனைவி ஒற்றுமைக்காக ஒரு எந்திரம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ அந்த எந்திரத்தில் அந்த வசிய மந்திரம், இப்போ சாதாரணமாக ஓம் வசி வசி வசித்தோமே வசி அப்படின்னக்கூடிய ஒரு மந்திரத்தை உருஜபிச்சுட்டு நான் அந்த வசிய தகடை வரைகிறேன் வச்சுங்களேன், வசி எந்திரத்தை நான் வரைகிறேன் அப்படின்னா அந்த வசிய தகட்டில் இப்போ நம்ம கீழே எழுதணும். இப்போ நம்ம கீழே யாருக்காக நம்ம யார் வசியமாக போகிறாங்களோ
அவர்களுடைய அம்மா பேரோட சேர்த்து இவர்களுடைய அம்மா பேரை போட்டு அந்த வசியம் வந்துடும். இந்த ஓம் வசி வசி வசித்து ஓமே வசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். எழுதி நம்ம பூஜை பண்ணணும். அப்பதான் அந்த எந்திரம் வந்து அவர்களுக்காக போய் வேலை செய்யும். இப்ப அதே மாதிரி இப்ப கணவன் மனைவி சொன்னீங்க, இப்ப சொந்த வீடு வாங்கணும், குழந்தை அமைய எல்லாத்துக்குமே இருக்கு, பேர் எழுதணும், எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லாத்துக்குமே பேர் எழுதணும். இப்போ நீங்கள் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, விவசாயம் செழிக்க கொடுத்துருக்காங்க, தொழில் விருத்திக்காக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாடல் வழியில் ஓலைச்சுவடிகள்லேயே இருக்குது. நம்ம இப்போ நான் சும்மா வாய் வழிக்காக நான் பண்ணக்கூடிய அந்த முறைகளை நான் வந்து சொல்லலை. இது எல்லாமே பாடல் வடிவத்திலேயே நமக்கு வந்து சித்தர்கள் வந்து முன்னாடி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எதற்காக, எந்த நோக்கத்திற்காக, எதிரிகளை சம்ஹாரம் செய்யறதுக்கு, ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கு, எதிரிகளை சத்ரு வசியம், சத்ரு சம்பனம், சத்ரு மாரணம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சித்தர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. 1-2லாம் இல்லை. நம்ம இப்போ நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய காரியங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அஷ்டகர்மத்துக்குள்ளேயே வந்துடும். வசியம், மோகனம், ஸ்தம்பனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், மாரணம், உச்சாடானம், இந்த பேதனம்னு சொல்லக்கூடிய இந்த 8த்துக்குள்ளவே வந்துடும். என்னென்னா நம்ம சாதாரணமாக நம்ம கேட்கக்கூடிய எல்லாம், இப்போ கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து எனக்கு தொழில் தடையாக இருக்குது, தொழில் விருத்தி அடைகிறதுக்கு ஒரு மகாலட்சுமி எந்திரமாக இருக்கட்டும், நீங்கள் மகாலட்சுமி எந்திரத்தை வசியமாக போடணுமா, ஆகர்ஷணமாக போடணுமா, மோகனமாக போடணுமான்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போயிட்டு சாதாரணமாக ஒரு மகாலட்சுமி எந்திரம் இது வச்சா இதாடும் அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு வசியத்தகடா, ஆகர்ஷண தகடா, மோகன தகடானே தெரியாது உங்களுக்கு. வசியம் ஒரு வேலையை செய்யும், ஆகர்ஷணம் ஒரு வேலையை செய்யும், மோகனம் ஒரு வேலையை செய்யும், ஸ்தம்பனம்னா நிறுத்தம். இப்போ நீங்கள் லட்சுமி இதில் நீங்கள் என்ன எந்திரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, கடையிலேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்து அவங்களே தானாக வச்சுட்டு அவங்களுக்கு தானாகவே செய்வனி அவங்களே வச்சுக்குவாங்க. நமக்கு நானே வேலியில் போனான வேட்டியில் விட்ட கதையாக சொல்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அது என்ன எந்திரன்னே அவங்களுக்கு தெரியாது. அது வசிய முறையில் பூஜை பண்ணியிருக்காங்களா, இப்போ பூஜையை பண்ணுறதில்ல. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்துட்டு சும்மா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அவங்க மட்டும் வச்சிடறாங்க. ஒவ்வொரு எந்திரத்துக்கும் வசியத்துக்குன்னா வசியத்திற்கான மை அஞ்சனத்தை அது நடுவில் இடணும். வசி அஞ்சனம் நம்ம தடவணும், ஆகர்ஷன்னா ஆகர்ஷண அஞ்சனம் தடவணும், வித்வேஷன்னா வித்வேஷன் அஞ்சனம் தடவணும், மாரண பூஜைன்னா மாரண அஞ்சனைகள் தடவணும். அஞ்சனம்னு அது உயிர் கொடுக்கணும். எந்திரத்தை சாப நிவர்த்தி செய்யணும். எழுதி முடித்த பிறகு சாப நிவர்த்தி செய்யணும். எந்திர சாப நிவர்த்தி முடித்த பிறகு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுக்கறதுக்காக அஷ்டகந்தம் அப்படின்ற ஒரு மையை வந்து பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதற்காக பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த பூஜைக்கான அந்த மையை அதில் வந்து பயன்படுத்தணும். இவ்வளவும் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு போனால் தான் அது வந்து ஒரு பலன் கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரியான எந்திரங்களை பயன்படுத்தலாம் சார்? நம்ம ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கோம். இப்போ நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும். கடாட்சம் ஏற்படுறதுக்கு ஆகர்ஷணமாகக்கூடிய ஒரு சில தொழில்கள் இருக்கும். ஜன ஆகர்ஷணமாகக்கூடிய ஒரு சில தொழில். ஜன ஆகர்ஷணமாகக்கூடிய தொழில்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து நிறைய நமக்கு வந்து வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மகாலட்சுமியோடைய ஆகர்ஷண எந்திரத்தை தான் நம்ம வந்து எழுதி அந்த இடத்துல பூஜை பண்ணி நம்ம வந்து வைக்கணும். ஒரு சில தொழில்களுக்கு வந்து ஆட்கள் வரத்தாவில் தொழில் மட்டும் நடக்கணும். இப்போ அதுக்கு வந்து வசியம் மட்டும் நடந்தால் போதும், ஆட்கள் வரத்தாவில். அந்த ஒரு சில ஷாப்புக்கு பார்த்தோமா மக்கள் வரத்தாவில். இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவாங்க, அவங்க மக்கள் தேவையில்ல, ஆகர்ஷணமாக தேவையில்ல, வசியம் மட்டும் ஏற்படும். அப்போ அது நமக்கு வசியம் மட்டும் பண்ணால் போதும். ஒரு சில இடங்களுக்கு என்னென்னா உச்சாடானம், அங்கே இருக்கக்கூடிய பொருள் விற்கணும். இப்போ ஒரு சிலர் வந்து நிலம் வாங்குவது விற்பது பண்ணுவாங்க. வாங்கிறதுக்கு வசியம் பண்ணிக்கிட்டு விற்பனைக்கு வந்து உச்சாடான எந்திரங்களை வந்து வைக்கணும். இப்போ இது வந்து தெரியணும் நமக்கு. அப்போ நம்ம எதற்காக நம்ம வந்து பயன்படுத்த போகிறோமோ அதற்கான அந்த சக்கரத்தில் அதை வந்து எழுதணும். உச்சாடானா அந்த உச்சாடான மந்திரத்தோடையே நம்ம அதை எழுதி உருஜபிச்சா மட்டும்தான் பலன் கொடுக்கும். வெறுமனே ஒரு எந்திரம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாலும் பலன் கொடுக்காது. அதில் பெயர் இல்லாமல் நம்ம பயன்படுத்தினாலும் பலன். பெயர் இல்லாத பயன்படுத்துறதுன்னு பொதுவாக கண்மசாந்தி எந்திரங்கள் பெயர் இல்லாத பயன்படுத்தலாம். கழுப்பு எடுக்கக்கூடிய எந்திரங்கள் பொதுவாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். உடற்கட்டு திசைக்கட்டு எந்திரங்கள் பெயர் இல்லாமல் பயன்படுத்தலாம். ஜென்ரலாகவே தொழிலுக்காக வசி ஆகர்ஷண மோகன அந்த எந்திரங்களை வந்து பெயர் இல்லாமல் பயன்படுத்தலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பர்டிகுலராக எனக்காக மட்டும் நான் செய்ய போகிறேன், என்னுடைய தேவைக்காக மட்டும் செய்ய போகிறேன், இதெல்லாம் கண்டிப்பாக பெயர் இருக்கணும். பெயர் இருந்தால் தான் பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வசியன்னா அந்த வசியத்தோடைய அஞ்சன மை அதில் நம்ம வைக்கணும். அதுக்கான அந்த மை வந்து உங்களுக்கு பிரயோகம் பண்ணதுக்கு தெரியணும். நீங்கள் அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணுறீங்கனாலும் அது உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கும். எந்திரங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கால அளவு இருக்குது. நம்ம எவ்வளவு நாட்கள் உருஜபிக்கிறோமோ அவ்வளவு நாட்கள் தான் அது பலன் கொடுக்கும். நான் வாங்கிட்டு வந்து ஒரு பெருசாக ஒரு எந்திரம் மாட்டிட்டேன், 10 வருஷமாக இருக்குது, அது கொடுத்துட்டேன்னு கொடுக்காது.
கண்டிப்பாக கொடுக்காது. 10 வருஷம் 12 ஆண்டுகள் 30 ஆண்டுகள்லாம் தரணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளியிலையும் தங்கத்திலையும் தான் நீங்கள் எந்திரங்கள் வந்து செய்யணும். இப்போ அதே மாதிரி பொதுவா நம்ம இந்த மாதிரி எந்திரங்கள் வாங்குறது அப்படின்னாலே கடைகள்ல வந்து அந்த செப்புல மட்டும்தான் வந்து கிடைக்குது. இது ஒண்ணே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்குமா சார்? அப்படி இல்லை. அதுதான் நான் முன்னாடியே சொன்னல, உலோகங்களுக்கு தனித்தனி தன்மைகள் இருக்குது. நம்ம எதற்காக பயன்படுத்த போகிறோமோ, என்ன காரியத்திற்காக, அஷ்டகர்மத்தில் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோமோ அந்த எந்திரத்தில் தான் நம்ம பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் ஒண்ணே பயன்படுத்தக்கூடாது. பொது எந்திரம் தான் செப்புன்றது. செப்பு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அஷ்டகர்மங்களுக்கும் பொதுவாக பயன்படுத்தலாம். அதில் எழுதக்கூடிய அந்த மந்திர உருக்கள் வந்து வேலை செய்யாது. அது வேலை செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் தொழில் விருத்திக்காகவோ இல்லை நீங்கள் வந்து ஒரு விவசாயம் செழிக்கிறதுக்காகவோ பூமி சார்ந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா காரியத்தகட்டில் தான் வரைய சொல்கிறாங்க எல்லா சித்தர்களுமே. அப்போ நீங்கள் காரியத்தகட்டில் வரையணும். காரியம் அது வந்து ஒரு காரியம் நடக்கும் நமக்கு. அந்த காரியத்தகடுனா ஈயத்தகடு, அதில் நமக்கு காரியம் வந்து விருத்தி அடையும். நீங்கள் காரியத்தகடு இல்லாமல் செம்பில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது 100% வேலை செய்யுதுன்னா இது 50% மாறிடும். இப்போ நீங்கள் காரியத்தகடு சொன்ன அந்த எந்திரத்துக்கு தங்கத்திலேயே வரைஞ்சா கூட 50% தான் வேலை செய்யும், வெள்ளியிலேயே வரைஞ்சா கூட 50% வேலை செய்யும். அது ஈயம் வந்து ரொம்ப காசு வந்து கம்மி. ஆனால் ஈயத்தகட்டில் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஈயத்தில் தான் பண்ணணும். நான் மந்திர முறைகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சித்தர்கள் எப்படி சொல்லிக்கிறாங்களோ அதே மாதிரி பின்பற்றணும். பின்பற்றாமல் இப்போ காலையில் 6 to 7 உங்களை பூஜை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 6 to 7 தூங்கிட்டேன், 7 to 8 பண்ணுறேன்னா கண்டிப்பாக பலன் கொடுக்காது. அவங்க ஓரையிலிருந்து, திதியிலிருந்து, நேரத்திலிருந்து, கர்ணத்திலிருந்து எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்து தான் நமக்கு அதுக்கான நேரத்தை வந்து நமக்கு கொடுக்குறாங்க அவங்க பாடல்லையே. அதை விட்டுட்டு புதுசாக நம்ம ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேவைக்காக எந்த நேரத்தில் வேணாலும் எந்த பூஜை வேணாலும் செய்யலான்றது தப்பு. காசு வருதுன்னு சொல்லிட்டு கண்மசாந்தி பூஜையில் காலையில் செய்யறது தப்பு. கண்மசாந்தி பூஜை சூரியன் மறையும் போது தான் செய்யணும். அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு எந்திர பூஜை. இப்போ நம்ம ஒரு எந்திரம் வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டுறோம், ஒரு எந்திரம் வாங்கிட்டு வந்து துர்தேவதைகள் ஒரு சேஷ்டையாக இருக்குது நம்ம வீட்டில் வந்து மாட்டுறோம். அது பலன் தரணும். நமக்கு பலன் தரணும்னா அதுக்கான பூசா விதி அதில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நீங்கள் மாட்ட போயிட்டு ஏதோ ஒன்றத்தை வாங்கிட்டு வந்துட்டு பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு அச்சுத்தகடே வந்து நீங்கள் நம்பக்கூடிய உங்களுடைய குருமார்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பூஜை பண்ணி கொடுப்பாங்க. 3 மண்டலமோ 5 மண்டலமும் பூஜை பண்ணுவாங்க. அப்போ தான் அது நடக்கும். ஏதோ ஒரு பூஜையை பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல விற்கிறத நம்ம வந்து வாங்கி நம்ம பலன்படுத்த எப்படி பலன் கிடைக்கும்? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, காசு போட்டுட்டு எனக்கு வந்து வாங்கி இதை கூட மாட்டி வச்சேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஓகே. சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி இந்த எந்திரங்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்? எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த வீடுகள்ல மாட்டி வச்சா போதுமா பூஜை அறையில, இல்ல இந்த தகடுகளை வந்து நம்ம மண்ணுக்கு அடியில வைக்கணுமா? இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்? வீடு கட்டும்போது மனைக்குன்னு சொல்லிட்டு இந்த இவங்க இருப்பாங்கல்ல, அஷ்டகர்மாக்கள் இருக்காங்க. ஏன்னா யார் அப்படின்னா இந்திரன், அக்னி, யமனு, நிருதி, வருணன், வாயு, அப்புறம் குபேரன், ஈசானியன், இவங்க இருக்காங்க இல்லைங்களா, அஷ்டதிக்கு பாலகர்கள். இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு எந்திரம் இருக்குது. இப்போ பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீசக்கர எந்திரத்தை 8 மூலையில் எடுத்துமே வைக்கிறாங்க. அதாவது ஸ்ரீசக்கரத்தில் அவங்க இருக்காங்க, அருள் கடாட்சம் புரியுறாங்க. ஆனால் இவர்களுக்குன்னு சொல்லிட்டு வைக்கணும். அப்போ தான் என்னென்னா வாஸ்து பிரகாரம் நமக்கு நம்ம மனையில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தவறுகள் செய்கிறோம் அப்படின்னா அவங்க அவங்க தானே அதுக்கான அதி ஆற்றலுடைய தெய்வங்கள். அவங்க வந்து நமக்கு நற்பலன் வந்து கொடுப்பாங்க. தவறுகளே இருந்தாலும் நற்பலன் கொடுப்பாங்க. இது பூமியில் ஸ்தாபிதம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எந்திரங்கள் இருக்குது. அந்த எந்திரங்களை நம்ம பூமியில் ஸ்தாபிதம் பண்ணணும். வீடு கட்டிட்டீங்க, பூஜை அறைக்குன்னு சொல்லிட்டு எழுதக்கூடிய எந்திரங்கள் ஒரு முறை இருக்குது. நம்ம நிலவாசலில் மாட்டக்கூடிய எந்திரங்கள்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது. நீங்கள் உங்களுடைய தூங்கும் அறையில் மாட்டுறதுக்கு, மாட்டுடைய தொழுவத்தில் மாட்டுறதுக்கு, பணம் இருக்கக்கூடிய இடங்களில் மாட்டுறதுக்கு, அது மாதிரி நிறைய எந்திரங்கள் வந்து இருக்குது. காசு நம்ம எங்கே வைக்க போகிறோமோ அப்போ நம்மளுடைய மன்னர்கள் காலங்களாக இருக்கட்டும், முன்னாடி நம்மளுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலங்களாக இருக்கட்டும், காசு எங்கே வைக்க போகிறாங்களோ முன்னாடியே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல புதைக்கக்கூடிய எந்திரம் தனியாக இருக்கும், காசு வைக்கிற இடத்துல வைக்கிறதுக்கு தனியாக எந்திரம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எதுவுலையே புவனை சக்கரம்னு ஒரு சக்கரம் வந்து இருக்குது. புவனை சக்கரத்தில் 2 கொடுக்குறாரு. 2 வந்து காலாங்கிநாதர் 2 வகையான சக்கரம் கொடுக்குறாரு. 2 வகையான சக்கரம் என்ன சொல்கிறாரு, ஒன்று வந்து எப்போதும் நம்ம கூடவே வச்சுக்கிறது, அது நீங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிறதோ பர்ஸில் வச்சுக்கிறதோ அந்த மாதிரி ஒரு எந்திரம் கொடுக்குறாரு, ஒரு புவனை சக்கரம். இன்னொரு புவனை சக்கரம் என்ன பண்ணுறாரு காலாங்கிநாதர் வந்து நம்மளுடைய பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வைக்கிறதுக்கு ஒன்று தராரு. மகாலட்சுமி கடாட்சத்தோடு அந்த புவனை சக்கரம் இருக்கும். அதில் வந்து என்னென்னா எண்கணித முறைகளோடு வந்து கொடுப்பார் காலாங்கி. அப்போ அப்படி கொடுக்கும்போது தான் அது வந்து வேலை செய்யும். அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலது மரத்தில் அடிக்கிறதுக்குன்னே இருக்குது. தகடுலாம் இது ஓட்டை விழக்கூடாது, ஆனால் ஓட்டை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு எழுதக்கூடிய தகடுகளே இருக்குது. நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய இடங்களில் அடிக்கிறதுக்குன்னே இருக்குது. சவறுகளில், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மரங்களில் அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எந்திர பிரயோக முறைகள் இருக்குது. நிலைவாசலில் மாட்டுறதுக்குன்னு எந்திரங்கள் இருக்குது. பூஜை அறையில் மாட்டுறதுக்குன்னு எந்திரங்கள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய தூங்கக்கூடிய நம்மளுடைய பெட்ரூமில் மாட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு எந்திரங்கள் இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. தாயத்திலிருந்து எந்திரங்கள்லேருந்து இதெல்லாம் உண்மைதான்.
இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது அந்த மெட்டலுடைய தன்மையும் அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுடைய தன்மையும் அதில் நம்ம ஓதக்கூடிய அந்த மந்திரங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நற்பலனை வந்து கொடுத்துட்டே இருக்கும். நிச்சயமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமா இருக்கும். இந்த தகடு வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. ஆமா, இது ஆமா, எங்க வாங்குறதுன்னு ஆமா. தெரியாம நிறைய பேர் கிடைக்கிற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ வாங்குறவங்க அதை எப்படி உபயோகப்படுத்தணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அது இருக்கும்போது நம்ம எதற்காக வாங்குறோமோ அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி.